பிக் பாஸ்ல விஜேஎஸ் ஒரு பக்கம் பார்வதி மற்றும் கமல்தீனை பேஸ் பண்ணி வச்சு செய்யற ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்க்கறதுக்கு வச்சு செய்யற மாதிரி தான் இருக்கும். வச்சு செய்யறாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. அதுல குறிப்பா பார்வதி கமல்தீன் அப்படின்ற மாதிரி சைலண்டா ஒண்ணுமே தெரியாத ரெண்டு பேருமே ஒன்றும் பண்ணாத அப்பாவிகள் மாதிரி முகபாவனையை வைத்துக்கொண்டு நிற்பதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அதுக்கு விஜேஎஸ் என்ன பண்றாரு, இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஐப் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஜேஎஸ் வந்த உடனே பார்வதி மற்றும் கமல்தீன் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. மக்களுக்கு உங்களோட பேச்சு கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க தானே நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறார். இந்த ஒரு டைலாக் கூட யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கோர்ட்டு கேஸில் வாதாடும் போது சபரி பேசின ஒரு டைலாக். ஸோ மக்களிடையே உங்களுடைய பேச்சு போய் சேரக்கூடாதுன்னு ஒரு துண்டிச்சிருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய குற்றம், இது ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி நேற்று ஒரு பாயிண்ட்ல வந்து பேசினது சபரி அவர்கள். அந்த ஒரு பாயிண்ட்டை தான் இங்கே விஜேஎஸ் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றது நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். அடுத்ததாக, எதுக்கு உங்களுக்கு மைக்கு, எதுக்கு உங்க மைக்கு இந்த வீட்டில் அவங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் மைக்கு போடாது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல, பிக் பாஸுக்கு கொடுக்கல. எப்படி இந்த மைக்கு நீங்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு மைக்குங்க, மைக்கே தேவை கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கவங்க தான் உங்களுடைய இதுவை புரிஞ்சுக்கல, ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுக்கிறேன் பாரு, பிக் பாஸும் கொடுக்கல, நான் தரேன் அந்த ப்ரைவசியை. எப்படி பார்வதி கேட்டாங்களே பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் அந்த 30 நிமிடம் ப்ரைவசி கொடுங்க, 30 நிமிஷம் மைக் இல்லாமல் பேசுறதுக்கு ஒரு அனுமதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்களே, அந்த ஒரு பிரைமசியும் அந்த ஒரு இதுவுமே கொடுங்கன்றத விஜய் சேதுபதி வந்து கொடுக்குறாரு. ஓஸ்டா வந்து சூப்பராக பண்ணுறாருல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிரைவசி நான் கொடுக்குறேன் பாரு, ஒன்றும் இல்லை. மற்றவங்க என்ன கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா, மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் அனுபவிச்சாலும் அதை பற்றின கவலை கிடையாது, டெஃபினெட்லி கவலை கிடையாது. ஏன்னா வாய்க்கு 300 தடவை நான் பிக் பாஸை மதிப்பேன், விஜேஎஸை மதிப்பேன், கண்டஸ்டன்ஸை மதிப்பேன் அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுவாங்க. பார்வதி வாயை திறந்தாலே பொய் பேசுறது, கேட்டா வந்து நியாயமான நீதியான நேர்மையான பிளேயர். எப்பா, ஸோ நியாயமான நீதியான ஒரு பிளேயர்னா, நேர்மையான ஒரு பிளேயர்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை ஃபாலோ பண்ணும், பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து இந்த ரூல்ஸை மதிக்கிறோம்னு சொல்லிட்டு பின்னாடி பண்ணுறது எல்லாமே ரூல்ஸை மதிக்காமல் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் தான். அது எப்படி நியாயத்தில் வரும், அது எப்படி இந்த தர்மத்தில் வரும் அப்படின்ற கேள்வி எனக்கே இருக்கு. ஸோ மற்றவங்களை பற்றி அவங்க கவலைப்பட்டாங்க, கவலைப்படல. அவங்களுக்கு அவங்க 2 பேர் பேசுறது முக்கியம், பேசுறது மூலியமா கிடைக்கிற ஒரு விஷயம் முக்கியம். அதுலயும் குறிப்பா அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு சீன் நடந்தது. விஜேஎஸ் ஒரு தப்பு பண்ணிட்டார், பிரைவசி கொடுக்குறேன்றதை சொன்னார்ல, அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவும் உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் லாஜிக்கா கரெக்டா இருந்திருக்கும் போல. அந்த இன்டர்மீடியேட் ஒரு கேப் இருக்கு, அந்த சந்து கொடுத்தா கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கோம் சார். அந்த டயலாக் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம். பட் பாவம், அவரும் என்ன பண்றது, நாகரிகமா சொல்றாரு, அதை கூட புரிஞ்சுக்கிற தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேர் அப்படின்றது தான். ஓகே, அதுல என்ன கவலை கிடையாது. ஸோ ஒரு இடத்துல அது கவலைப்பட்ட மாதிரி நீங்க பாத்தீங்க, கவலைப்பட்ட மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க, ஆனா கவலைப்படலை. கவலை பண்ணானா தப்பு செய்ய மாட்டான். பார்வதியோட டைலாக்கே நான் சொல்றேன், ஒருத்தன் கவலைப்படுறான், ஃபீல் பண்றான்னா அதனுடைய ஆக்ஷன்ஸ்ல தெரியும். ஆனா இங்க ஆக்ஷன்ஸ்ல திரும்ப நீங்க ரூலை மீறது மட்டும் தான் தெரிஞ்சுது. அது ஒரு பாயிண்ட். அடுத்து, குற்ற உணர்ச்சி இல்லை, நாங்க குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்றோங்க, குற்ற உணர்ச்சியோட இருக்குங்க அப்படின்ற மாதிரி 300 தடவை 400 தடவை பதிவு பண்றதா. நாங்க ஏன் குற்ற உணர்ச்சியா இல்லை, நீங்க எப்படி பேசுவீங்க, விக்ரம் கிட்ட போய் கேட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, நாங்க குற்ற உணர்ச்சியா இருக்கோன்றது. அங்க விஜேஎஸே வந்து குற்ற உணர்ச்சி இல்லைன்ட்டாரு. இப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க, இப்ப எங்க போய் வச்சுப்பீங்க, குற்ற உணர்ச்சி இல்லைன்ட்டாரு, என்ன பண்ணுவீங்க இப்போ? அப்போ ஒத்துக்கிறீங்களா நீங்க ஃபீல் பண்ணலட்டு? அது என்னங்க, அது ஃபுல்லா டிராமா தான் மக்களே. குற்ற உணர்ச்சி இருந்தா ஏன் திரும்ப பண்ண போறாங்க? அத்தனை வாட்டி கிட்டத்தட்ட பிக் பாஸ் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எத்தனை வாட்டி நடந்துச்சு. மறுநாள் வாக்கிங் போகும்போது ஒரு வாட்டி, அப்போ அமித் சொன்னாரு, 2வது வினோத் சொன்னாரு, 3வது விக்ரம் இருக்கும்போது பண்ணது 3. அதே கார்டன் ஏரியால மைக் அப்படியே ஸ்லாங்ல பேசினது, அன்னைக்கு நைட்டு வந்து ஸ்லாங்ல பேசினது 5. இன்னொரு நைட்டு வந்து அதே நைட்ல இன்னொரு இடத்துல வந்து அப்படியே ஸ்லாங்ல லிப் மூமெண்ட்ல பிளேட் எழுதுரு 6, 7. அடுத்து நேத்து வந்து மைக்கு போடாம கால்ல பேசினது ஆக்டிவிட்டி ரூம் 9. கிட்டத்தட்ட 10 இடங்களில், எப்படி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் 10 இடங்கள்ல பேசியிருக்காங்க. அப்ப அது குற்ற உணர்ச்சியா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 10 வாட்டி பண்றீங்கன்னா அது குற்ற உணர்ச்சி கிடையாது. நாங்க வாலண்டரியா பண்ணுவோம், நீங்க என்னடா டேஸ், நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி திமிருத்தனத்தோட பண்றது தான் அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கான காரணம். ஓகே, அடுத்து விஜேஎஸ் என்ன சொல்றாரு, உணர்ச்சியே இல்லை, மைக்கை கைட்டுங்க பாரு, மைக்கை கைட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கமல்தீன் வீராப்பா கைட்டுறாரு, பார்வதியும் கைட்டுறோம். கைட்டதுக்கு அப்புறம் இப்போ பேசணும்னா பேசிக்குங்க பாரு, இப்போ ஏதாவது பேசணுமா தனியா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்வதி அப்படியே மூஞ்சி ஃபியூஸ் போயிடுச்சு, அப்படியே உட்காந்துக்கிட்டு
மைக்கு போடாம அங்க இருந்து கத்தி கத்தி பேசுங்க. எப்படி நான் கேள்வி கேட்கிறேன், பதில் கத்தி கத்தி சொல்லுங்க பாரு. ஸோ ரொம்ப கத்துங்க, ஆஷா கத்தி பேசுங்க பாரு, கமான் யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சார் அவங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்கல பாரு, கேட்கல அப்படின்ற மாதிரி விஜய சொல்றாரு. சத்தியமா கேட்கல பாரு, சத்தியமா கேட்கல அப்படின்னும் போது விஜய பாருவோட ரியாக்ஷன் மாறுது. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் வர கை தட்டுறாங்க, பயங்கரமா இருக்கு. 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க சார் அப்படின்னும் போது பாரு பேசுறது எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. பாரு அதோட மிஞ்சி சொல்லிச்சு. 2 பேரும் நீங்க பேசுறதாயா பிரச்சனை வருது, பேசக்கூடாது. இதே தெலுங்கு பிக் பாஸ்ல இதே மாதிரி ரூல் பிரேக் நடந்துச்சு. அப்ப நாகார்ஜுனா என்ன சொன்னார் என்றால், இந்த 2 கண்டஸ்டன்ஸ், ஒரு பக்கம் ரீத்து சௌத்ரி மற்றும் பவன் கல்யாண், அதோ டீமன் பவன் இந்த 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் கொடுத்த தண்டனை என்னன்னா, 1 வாரம் நீங்க 2 பேர் பேசாம இருக்கணும்ன்றதான் தண்டனை. அந்த தண்டனை ஏதாவது விஜேஎஸ் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும், ஆனா கொடுக்க மாட்டாரே அப்படின்றதான். இதுலயும் இந்த ப்ரோமோ பத்தி பேசின கேள்விகளே ஃபயர் பத்தல, கமல் சார் அளவுக்கு ஃபயர் பத்தல. சார் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணுவீங்கன்னு நினைச்சோம், எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.